செம்ம இருக்கு சார். அந்த அடிக்கிற தப்பட்ட இதெல்லாம் பழைய ஏற்கனவே கேட்ட சாங்ஸ் தான். எனக்கு ஆக்சுவலா நான் ஆல்ரெடி உங்களோட இதுனால எனக்கு தெரியும். ஐம் எக்ஸ்பெக்ட் இதெல்லாம் வரும்னு என் மைண்ட்லயே ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்போ புதுசா இருக்கவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ நான் இது வரும், இப்போ அடுத்தது வரும் அதுக்கு மைண்ட்ல தெரியும். கரெக்டா அது வருது. செம்ம கிளாரிட்டி இருக்கு. ஸோ சார் சான்ஸ் எல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் டூயிங் மேஜிக்கல் ஒண்டர்ஸ். தேங்க்ஸ் சார். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் காட்டகர். ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்னோவா கிறிஸ்டாக்கு ஆடிஷனை வச்சு ஒரு 3-way ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லேருந்து வந்தார். நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரில் வந்து அவர் ஒரு டெமோ கேட்டார். ஸோ டெமோ பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர் மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டெமோ வீடியோ பார்த்துட்டு வாங்க. கஸ்டமர் எந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ண ஒரு ஆடியோ என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலிங்காக தெரியும் நம்ம ஆடியோ எல்லாமே. ஸோ இதோட டெமோ வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். 2 இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் இருக்க மாட்டிருந்ததுல 3-way தான் இருந்தது. ஆனால் இதுவே பண்ணல, லைக் ஸ்டேஜிங்கே பண்ணல. ஓகே, டோட்டல் எல்லாம் ஃப்ளாட்டாக ரொம்ப ஃப்ளாட்டாக. ஓகே, இப்போ அதே ஸ்பீக்கர்ஸ் இல்லையா? எனக்கு தெரியல என்ன பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இது புதுசாக மாற்றிக்கலாம். முன்னாடி இதுக்கு முன்னாடி வேற பிராண்ட் இருந்தது. 3-way தான் இருந்தது. 3-way பிராண்ட் மாதிரி இருக்கும். பிராண்ட் மாதிரி இருக்குது. ஆடிஷன் டெலிவரி பண்ணியிருக்கோம். வயரிங் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஊஃபர் மாற்றிருக்கோம். இன்னும் சேஞ்ச் மட்டும் நடந்திருக்கு. ஆமாம், டேம்பிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஓகே ஓகே ஓகே. வயரிங்கும் பேக் சப்போர்ட் வயரிங் டோட்டலாக மாற்றியாச்சு. ஏன்னா இது வந்து 2019 பண்ண வயரிங்கு, உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வயரிங்கு. ஸோ அது வந்து டோட்டலாக வந்து ஸ்க்ராப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மொத்தமாக மாற்றிச்சு. டோட்டலி ஓஎஸ்சி கேபிள் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு நாட் ஒன்லி ஃபார் டியூனிங். இப்போ சவுண்டே உங்களுக்கு புதுசாக தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் சவுண்ட் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது காரில் உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு அந்த ஸ்டேஜ் எப்படின்னா சவுண்ட் ரொம்ப வைடாகவும் ரொம்ப ஹைட்டாகவும் கேட்கும். ஸோ அந்த கான்செப்ட் இதை செக்கிங். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு left, ஸோ ஆப்வியஸ்லி லெஃப்ட்னு சொல்லும்போது எல்லாமே லெஃப்ட்டில் கேட்டிருக்கும். ஆனால் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் இந்த சைடு இருக்கும். ஓகே, இந்த சைடு வந்துருக்கும். பார்த்து திரும்ப வைக்கிற மாதிரி இருக்கும். left, இந்த கார்னரில் இருக்கும். கரெக்ட். இது என்ன காமிக்குதுன்னா, இதுதான் நம்ம ஸ்டேஜோட வைடுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு லெஃப்ட் வைடு போகுது, அது வைடுன்னு சொன்னது. அப்போ நீங்கள் எந்த லெஃப்ட் கேட்டு அதே மாதிரி தான் ரெப்ளிகேட் ரைட்டில் வரும் பாருங்க. இப்போ right, கரெக்ட். வாய்ஸ் அப்படிதான் போகும். கரெக்ட். இப்போ பேஸ் வகை தான் கேட்கும். இப்போ லெஃப்ட்ல ப்ராடக்ட் இருக்கு கேட்குது, அங்கே ஒரு ஸ்பீக்கர் அந்த மாதிரி இருக்குது கேட்குது. இப்போ இங்கே எதுவுமே நம்ம பண்ணல. இப்போ பாருங்க, center, அது இங்கே இருக்கும். ஒரு லைனாக இருக்கும். லைனாக தெரியுது. கரெக்ட். அதே மாதிரி தான் இங்கே வரும். left, center, right, center, இல்லை சார், நல்ல ரைட் சைடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இங்கே வரணும். நான் திரும்ப வைக்கிற மாதிரி. left, center, right, center, கரெக்ட். இந்த இடத்துல கரெக்டாக சைடு டீப்பாக உள்ள இருந்திருக்கும். இது ஏன்னா இந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்காதான் சவுண்ட் நம்ம மியூசிக் அவங்க கேட்கும்போது கூட இப்படி தான் கேட்கும். அவர் ரெக்கார்டிங் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அவங்க. இப்போ அதே சொல்லுங்க. இல்லை. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படி கான்ஃபிகர் பண்ணியாச்சுன்னா எந்த பாட்டாக இருந்தாலும் எந்த குவாலிட்டியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் குவாலிட்டி அவங்க ரெக்கார்டிங் இப்படி பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல். ஆமாம், அவங்க ரெக்கார்டிங் அந்த மாதிரி லேப்ல அவங்க இது ஸ்டுடியோ ரெக்கார்ட் அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அப்படி சவுண்ட் நம்ம கேட்கும். இந்த ட்ராக் எப்படின்னா சவுண்டை நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி கேட்கும். பட் சவுண்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல்டில்.
எல்லா சவுண்டும் இந்த லெவலில் இருக்கும், கண்ணுக்கு மேலே இந்த லெவலில். கண் அப்படிதான். கரெக்ட், சவுண்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபீல். இது நீங்கள் எந்த மாதிரி மியூசிக் ஜாஸ்தி கேட்பீங்க சார்? எல்லாமே அந்த ஏஆர் சரி. சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம் அசமா இருக்கு சார். அந்த அடிக்கிற தப்பட்டா இதெல்லாம் பழைய ஏற்கனவே கேட்ட சாங்ஸ் தான். எனக்கு ஆக்சுவலா நான் ஆல்ரெடி உங்களோட இதுனால எனக்கு தெரியும். ஐம் எக்ஸ்பெக்ட் இதெல்லாம் வரும்னு என் மைண்ட்லயே ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்போ புதுசா இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ நான் இது வரும், இப்போ அடுத்தது வரும் அப்படின்னு மைண்ட்ல தெரியும். கரெக்டா அது வருது. செம்ம கிளாரிட்டியா இருக்கு. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன் வரைக்கும் கண்ணு போகுது பாருங்க. சயின்ஸ் தெரிஞ்சவங்க அது கரெக்டா என்ஜாய் பண்ண புரிய முடியும்.
சான்ஸ் எல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கு. இப்போ இதுல கிளாரிட்டிலாம் நீட்டா இருக்கு சார். இப்போ சப்வூஃபர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு சாங் வச்சுட்டு அதுல ஒரே ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இது இப்போ ஜெயில் இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் அதை வச்சு பார்த்துக்கலாம். பேசிக் கேட்கும். அதோட குவாலிட்டி அதுவும் இங்கே தான் கேட்கும். பட் குவாலிட்டி மாறும். சார் சுபேர் கூப்பிடு. கொஞ்சம் கிளாரிட்டியா அது கொஞ்சம் லூஸ் ஆகுது. இது டைட்டா உழுது பாருங்க. பேசுது இம்பாக்ட் நல்லா இருக்கும். கேளுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுல வந்து பேஸ் ஹெவியா காமிக்குது. ஆனா அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இல்ல. ஓகே, நான் ஆல்ரெடி ஜேஎல்க்கு அது அப்படியே தான் இருக்குது. பட் அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? மாத்தினா ரெண்டும் தெரியுது. குவாலிட்டி சவுண்ட் மாறுது. குவாலிட்டியே மாறுது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி இருக்கு. சப்வூஃபரோட லவுட்னஸ் மேட்டர்ல குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் எப்படி வருது நம்ம விஷயம் இது. லவுட் சப்வூஃபர் நிறைய இருக்கு. பட் இது கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும். எல்லாத்துக்கும் ஜேல் பெட்டர். பட் ஜேலோட பெட்டர் சப்வூஃபர் இது. ஓகே, சோ இத அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க சார். இப்போ இது ப்ரீசெட் என்ன காமிச்சிர உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் டூயிங் மேஜிக்கல் வண்டர்ஸ். தேங்க்ஸ் சார். ஸோ இதோட டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கஸ்டமர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு ஆடியோ கேட்டார்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டார் அந்த ஒரு ஆடியோ கேட்டு. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஆடிசனோட OSI 1ங்கிற காம்பனண்ட் 3-வே காம்பனண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆடிசனோட ஒரு 2-வே காம்பனண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசனோட 8.14ங்கிற ஒரு ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 சேனல் ப்ராசஸர், இன்பில்ட் 8 சேனல் ஆம்பிளிஃபயர் இதிலே வந்துடும் உங்களுக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா ஆம்பிளிஃபயர் தேவையில்லை. நம்ம 3-வே பண்ணும்போது நம்ம ஃபியூச்சரில் போகும்போது வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா ஆம்பிளிஃபயர் போட்டு நம்ம 4-வே 5-வே எல்லாமே நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபியூச்சர் அப்டேட்காக இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ பிளாக் ராக்ஃபோரோட மோனோ பிளாக் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎலோட மேட் இன் USA அந்த சப்வூஃபர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 10TW3ங்கிற ஒரு 10 இன்ச் சப்வூஃபர். தென் வந்து பார்த்தீங்கன்னா 4 டோர் கம்ப்ளீட்டாக டாக்டர் ஆர்டெக்ஸுங்கிற பிராண்டில் டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியில் யூஸ் பண்ண ப்ராடக்ட். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. நம்ம சேல்ஸ் பர்சன் நல்ல வழியில் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video மக்களே. Until then say bye. This is Afridi from RM Car Techers.